ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தார், என்னையா வர்க்கோத்தமத்தை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேற, வர்க்கோத்தமம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்ற ஸ்டைலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆக்சுவலாக வர்க்கோத்தமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜோதிடத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம்னு 2 சக்கரம் போட்டிருப்போம் இல்லையா? எல்லா ஜாதகத்துலேயும் அந்த 2 சக்கரம் இருக்கும். அதில் ராசி சக்கரத்தில் எங்கே ஒரு கிரகம் இருக்கோ அதே கிரகம் நவாம்ச சக்கரத்துலேயும் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தமமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்னியில் புதன் உச்சம் எது ராசி சக்கரத்தில், நவாம்ச சக்கரத்துலேயும் கன்னியில் புதன் உச்சமாக இருந்தால் அந்த புதன் வர்க்கோத்தமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ரொம்ப வலுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வர்க்கோத்தமம். சரி, இந்த புதன் வலுவாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம ராசிலையும் பார்த்து நவாம்சத்துலேயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணுமான்னா தேவையில்லை. அதை ராசி சக்கரத்திலேயே வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதனால் நான் நவாம்ச சக்கரத்துக்கு பக்கமே போகிறதில்ல. ஸோ நவாம்சம் போனால் தானே நமக்கு வர்க்கோத்தமங்கிற பாயிண்ட்டே வரும். நம்ம ராசி சக்கரத்துக்குள்ளேயே பலன் எடுக்கிறதுனால வர்க்கோத்தமத்துக்கு பெரிய